பார்க்கக்கூடாது இந்த 10 நாளும். சரியா? 2வது பாயிண்ட், சத்தான ஆகாரம் சாப்பிடணும். சத்தான ஆகாரங்கள்னா காய்கறிகள் நிறைய போட்டு சாப்பிடணும். சரியா? சாம்பார்ல பருப்பு போடுவாங்க. சரிங்களா? பருப்பு வந்து புரதச்சத்து உள்ளது. அதே மாதிரி கொண்டைக்கடல, தட்டாம்பயிறு, பாசிப்பயிறு, எப்படியே காய்கறியோட சேர்த்து இந்த பயிர்களையும் போட்டு சாப்பிடணும். சரியா? முருங்கைக்காய் தொலியை தவிர வேற தொலிகளை தூர போடக்கூடாது. என்ன செய்யணும்? முருங்கைக்காய் தொலியை தவிர்த்து மற்ற எதையுமே தூர போடக்கூடாது. சரியா? எல்லாமே பிசைஞ்சு காய்கறிலாம் பிசைஞ்சு சாப்பிடணும். சரியா? வீட்டுல வந்து சின்ன சின்னது வசதி இருக்குன்னு நல்லா போய் சாப்பிடுங்க. இல்லைன்னா சின்ன சின்னது இந்த தேங்காய் சில்லு, சரியா, இந்த மாதிரி வேர்க்கடல, பொரியல்ல இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய சேர்த்துக்கணும். சரிங்களா? முட்டை சாப்பிடணும். டெய்லி இங்க ஒரு முட்டை கொடுப்பாங்க. நீங்க வந்து வீட்டுல வந்து சாப்பிடும்போது 2 முட்டை. புரதச்சத்து நமக்கு உடம்புல கொடுக்குறது முட்டை தான். கீரை நிறைய சாப்பிடணும். கண்ணுக்கு நல்லது கீரை சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க. சரிங்களா? இந்த 10 நாள் லீவை பயன்படுத்துங்க. நல்லபடியா விளையாண்டு, சரியா, உடம்ப ஃபிட்னஸா சாலை போறனா ஃபிட்னஸா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? நல்லா படிக்கணும் மெயினா. சரி, அவ்வளவுதாங்க. சாயங்காலம் ஈவினிங்ல புக் எடுத்து நல்லா படிங்க. படிக்கும்போது படிக்கணும், விளையாடும் போது நல்லா படிங்க. நல்ல பேர் சாலை பேர் நல்லா ரெக்கார்ட் ஆகணும். அவ்வளவுதான். சொல்லிக் கொடுக்க ஆளுல இருந்து எல்லாமே ஊர் பேர் நல்லா ஒரு திறமை வளர்த்து கொண்டாங்க. பெரிய ஆட்கள் வந்து நம்ம ஊர் பேர் எல்லாருமே படிச்சு டாக்டர் ஆகணும், அடுத்து வந்து கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், பெரிய அதிகாரிகள் ஆகணும். நம்ம ஊர் பேர் வந்து பெரிய அளவுல பெரிய வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம பேரை வந்து விளையாட போகணும். விளையாண்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, எத்தனையோ ஊருக்கு விளையாடலாம். நம்ம வந்து இந்த விளையாட்டு வந்து லேசா நினைக்க கூடாது. இன்னைக்கு கவர்மெண்டே வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா விளையாட்டு தான் முக்கியம். வந்து விளையாட்டு போட்டிக்கு தான் வந்து அங்கேயான இதுக்கு தான் நிறைய கொடுக்காங்க. வந்து மு க ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்து விளையாட்டுக்கு வந்து என்ன வேணாலும் சரி, விளையாட்டு படிப்புக்கு வந்து கவர்மெண்ட் நல்லா உதவி பண்ணுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. நல்லா விளையாடுங்க, நல்லா படிக்கும் சொன்னாங்க. விளையாட மட்டும் போது படிக்கணும். போனா நீங்க வந்து நம்ம விளையாண்டா போதும் அப்படின்னு நினைச்சு நினைக்கக்கூடாது. நல்லா படிச்சுங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய ஆள் ஆகலாம். பேர் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு நீங்க நல்லவங்க. முதல்ல பெற்றவங்களுக்கு பேரு நல்லா விளையாண்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு வந்து நல்லா விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. அவங்களுக்கு நல்லா இதா இருக்கும். சரியா? நல்ல பழக்கத்தை ஒன்றும், நல்ல சாப்பாடு, நல்லா டைம் பாஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. கண்ட சாப்பாடு, எண்ணெய் பலகாரம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், சிக்கன் ரைஸ் அது இதெல்லாம் நிறைய சாப்பிடாதங்க. சரியா? நல்லா சாப்பிடுங்க. சத்தான உணவு மெயினாக எடுத்துக்கோங்க. அதான் உடலுக்கு நல்லது. முதல்ல அதுக்கு நிச்சயமா தேவையில்லாத உணவுலாம் ஆமா கேட்டு சாப்பிடுங்க. கீரை உணவு இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா பேசணும், நல்லா இது பண்ணணும், நல்லா படிக்கணும். மெயினா விளையாண்ட மட்டும் போதாது, படிப்பு மெயினா வச்சுக்கணும். சாலை பேர் வரஞ்சாலும் நல்லா படிக்கணும். நீங்க அதுக்காண்டி நல்லா விளையாண்டுட்டு படிப்புல வந்து 1 2 மார்க் 3 மார்க் கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே வச்சுருவோம். அப்புறம் படிச்சு பொருசெல்லாம் விளையாண்டு பொருசெல்லாம் ஆயிரும். எவ்வளவுக்குள்ள படிப்பு இருக்கோ அது தக்க விளையாட்டு முக்கியம். படிப்பு இந்த 2 கண்ணு பார்த்தா ஒரு சைடு கண்ணு, 2 கண்ணு இருக்கு. 2 கண்ணு நமக்கு தேவை இருக்கு. ஒண்ணு படிப்பு, இன்னொன்னு விளையாட்டு. இந்த 2 இருந்தா தான் நம்ம பார்வை முக்கியமா இருக்கும். இந்த 2ல வந்துச்சுன்னா உங்களை வெல்டு பண்ண யாரும் முடியாது. போல பெரிய நல்ல ஒரு இதுக்கு நம்ம வந்து போயிடலாம். சரியா? சரி, ரைட். அவ்வளவுதான். எல்லாரும் நல்ல வாழ்த்துக்கள். அவ்வளவுதான்.